Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் முதன்முறையாக ஆட்சி அமைத்த நிலையில் நாடாளுமன்றத்திலும் தடம் பதிகிறது தமிழக வெற்றிக் கழகம். அதிமுகவின் சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள மாநிலங்களவை எம்பி பதவிக்கு ஜூன் 18ஆம் தேதி இடைத்தேர்தல். தமிழக முதலமைச்சர் விஜய் அடுத்த வாரம் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க ஏற்பாடு. முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசி விராட் கோலி கையொப்பமிட்ட கிரிக்கெட் பேட்டை பரிசளித்தனர் எம்ஆர்எஃப் நிறுவனத்தினர். கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் நிறுவன தலைவரும் நேரில் சந்தித்து ஆலோசனை. சென்னை தலைமை செயலக வளாகத்தில் பேட்டரி காரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் விஜய். கோட்டையில் உள்ள பழமையான தேவாலயம் மற்றும் அருங்காட்சியகத்திற்கும் சென்றார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதிகாரிகள் தன்னிச்சையாக மேற்கொண்டதால் நடவடிக்கை என தகவல். திண்டிவனம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ வன்னியரசு அமைச்சராக பதவியேற்றார். பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். பாபநாசம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்எல்ஏ ஷாஜகான் அமைச்சராக பதவியேற்பு. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதிய அமைச்சராக பதவியேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கீடு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வக்ஃபு வாரியம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் அமைச்சராக பதவியேற்ற விழாவை புறக்கணித்தார் கட்சியின் மற்றொரு எம்எல்ஏ ஃபாரூக் பாஷா. தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி என தகவல். தமிழ்நாட்டில் கட்சி நிதி, முதல்வர் நிதி, அமைச்சர் நிதி உள்ளிட்ட பெயர்களில் கமிஷன் பெறுவது ஒழிப்பு. ஒரு வாரத்தில் லஞ்சம், ஊழல் ஒழிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேட்டி. பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்ல சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளவு பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு. வீடு கட்ட சிஎம்டிஏவில் சதுர அடிக்கு 40 ரூபாய் வசூலிப்பதை தவிக அரசு தடுத்துள்ளதாக ஆதவர்ஜுனா விளக்கம். டாஸ்மாகில்
அமைச்சருக்கான ஃபண்ட் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. ரூரல்ல நீங்க வந்து ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு ஏக்கர்ல டிடிசிபில போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வந்து வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஒழித்திருக்கும். டாஸ்மார்க்ல ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலா எல்லா டெண்டரையும் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரும் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எங்குமே தற்போது மணல் கடத்தல் இல்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா கருத்து. கரூரில் ஆற்று மணல் கடத்தல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். ஆற்று மணல் ஏத்தி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்ல. நீங்க பாத்திருப்பீங்க, கரூர்ல எந்த இடத்துலயுமே ஆற்று மணல் ஏத்துறது இல்ல. மைன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்தந்த கலெக்டர் கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சோ தமிழகம் முழுவதும் ஒரு 11-12 டிபார்ட்மெண்ட்ல ஊழல் வந்து கடுமையாக இருக்கும். பொதுப்பணித்துறையில் போலி பில் போடுவது நிறுத்தப்பட்டுவிட்டதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். பினாமி பெயரில் இனி டெண்டர் கிடையாது என்றும், நெடுஞ்சாலைத்துறையில் பேட்ச்வொர்க் ஊழல் ஒழிக்கப்பட உள்ளதாகவும் பேட்டி. இந்த போலியா பில்லு போடுறது, கான்ட்ராக்டர்ஸ் வந்து போலியா உருவாக்குறது, பினாமி பேர்ல வந்து கம்பெனிஸை உருவாக்குறது, இது எல்லாத்தையும் ரிவிஷன் வந்து லாஸ்ட் 1 வீக் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாத்தணும், அந்த ப்ராஃபிட்டபிள் வரும்பொழுது மக்களுக்கான தேவைகளை அதுல செய்ய முடியும், நமக்கான பில்டிங்ஸை கட்ட முடியுங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. அறுபது நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் நிர்வாக மாற்றத்தை பார்க்கலாம். ஒட்டுமொத்த நிர்வாகத்தையே தாவேக அரசு மாற்றி காட்டும் என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா உறுதி. கடுமையான நடவடிக்கை கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு டைம் கொடுங்க. ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்க வந்து உங்களுடைய கண் முன்னாடி பாப்பீங்க. அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் பதவியேற்கும் வரை அவரது சமூகம் குறித்து தங்களுக்கு எதுவுமே தெரியாது. பிராமணரை அறநிலையத்துறை அமைச்சராக்குவதா எனும் விமர்சனத்திற்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா கருத்து. எதிர்கட்சிகள் தவறா பிரச்சாரம் பண்றாங்க. இந்து அறநிலையத்துறையில் இந்த கம்யூனிட்டியிலிருந்து போட்டிருக்காங்கன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள், பெண்கள் அதிகம். சாதியின் உணர்வின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தலை எதிர்கொண்டது கிடையாது. தமிழகத்தில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை திறக்க தற்காலிக அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவு. முழு ஆய்வுக்கு பின் நிரந்தர சான்றிதழ் வழங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கல்குவாரிகளிலும் சோதனை நடத்த கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவு. அரசு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுத்த கல்குவாரிகளை உடனடியாக மூடவும் அபராதம் விதிக்கவும் உத்தரவு. தாவேக அமைச்சரவையில் இணைந்த விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை ஆபாசமாக விமர்சித்து திமுக எம்பி ஆர் ராசா பதிவு. பெண்களை இழிவு செய்யும் வகையில் வெளியான பதிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பதிவை டெலீட் செய்தார். திமுகவினர் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம். விசிக ஐயுஎம்எல் கட்சிகளை ஆர் ராசா தரக்குறைவாக விமர்சித்திருந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். விசிக ஐயுஎம்எல்லை ஆபாசமாக விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் வேகமாக சென்று காரில் ஏறினார் ஆர் ராசா. தான் பதிவிட்டது தமிழில்தானே உள்ளது, அனைவருக்கும் புரியும் என கூறி காரில் உடனே புறப்பட்டார். நீங்க தமிழ் தானே தெரிஞ்சுங்க.
நீங்க தமிழ் தானே தெரிஞ்சுங்க. தவேக அமைச்சரவையில் இணைந்த விசிக ஐயுஎம்எல்ஐ ஆபாசமாக விமர்சித்திருந்த ஆர் ராசாவின் ஆபாச பதிவு குறித்த கேள்வி. கொண்ட கொள்கையில் ஆர் ராசா உறுதியாக இருப்பதை காட்டுவதாக RS பாரதி நூதன விளக்கம். உன்னை பற்றி ஒருத்தர் விமர்சனம் நீ கொள்கையில் உறுதியா இருக்கிறன்னு அர்த்தம். ஆக ராஜானுடைய அறிக்கை அவர் உண்டு பண்ணியிருக்கேன்னா இவர் கொள்கையில் உறுதியா இருக்கிறாரு, அவருடைய சொன்ன பாயிண்ட்ல அவர் தெளிவா இருக்கிறாருன்றது அர்த்தம். நாங்க யாரும் கருந்தொற்களை பயன்படுத்தலையே. திருமாவை நோக்கி மிகவும் மோசமான வார்த்தையை ஆர் ராசா பயன்படுத்தியுள்ளதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா கருத்து. ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். பெண்ணையினுடைய உறவை வைத்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சொற்களை சோசியல் மீடியாலையும் ஒரு பெண்ணை நோக்கி விமர்சனம் வரும்பொழுது கண்டிப்பாக காவல்துறையை கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏனால் இந்த அரசை உருவாக்கியது பெண்கள். மக்கள் பிரதிநிதி அல்லாத தவேகவினர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடுவதோ ஆய்வுகள் மேற்கொள்வதோ கூடாது. தங்கள் எல்லை என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என கட்சியினருக்கு பொதுச் செயலாளர் விசிகானந்த் அறிவுறுத்தல். திமுக எதிர்ப்பு என்ற ஒரு கோட்டில்தான் தவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். பதவிக்காக தவேக அரசை ஆதரித்ததாக கூறுவது முற்றிலும் தவறு என SP வேலுமணி திட்டவட்டம். சட்டமன்றத்தில் அன்னைக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து பேசும்போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பதவிக்காக நான் பதிவாயிருக்குது, பதவிக்காகவோ ஆசைப்பட்டு எதுக்குமே நாங்கள் திமுக எதிர்ப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் செல்வாக்கம் இருக்காங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்க சொல்லி போட்டு சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். அன்னைக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசும்பொழுது அதுலேயும் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதை எங்களுடைய தொண்டர்கிட்ட கொண்டு சேர்த்துறது, கீழே போய் சேர்த்துறது, ஒரு குரூப் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவை கைப்பற்றுவதோ கட்சி அலுவலகத்தை கைப்பற்றுவதோ எங்கள் நோக்கம் இல்லை. தோல்வியை ஆராய வேண்டும் என்பதற்காகவே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக SP வேலுமணி பேட்டி. சில பேர் என்ன பண்றாங்க, நாங்கள் கட்சி ஆஃபீஸ் பிடிக்க போறோம்னு சொல்லி சில ஊடகங்கள் பிளாக் நியூஸ் போடுறீங்க. அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இதுவரையிலும் இன்னைக்கு எல்லாம் நான் பேசும்போது சரி, எங்களது அமைப்பு செயலாளர் அண்ணன் பேசும்போது சரி, நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான், அவர்கிட்ட தான் அந்த பொதுக்குழு கூட்டம் கோரிக்கை கொடுக்கிறோம். மறு ஆய்வு பண்ணணும், எல்லாம் ஒன்று சேர்த்தணும், கட்சி பலப்படுத்தணும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். சென்னையில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆய்வு. அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுடன் ஆலோசனையும் மேற்கொண்டார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.